எங்கள் அன்பான நேசித்து பாதுகாத்து வழிநடத்த அன்பான தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக, வெற்றியின் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட எங்களை வழி நடத்தினீர், பாதுகாத்தீர், பராமரித்தீர், தேவைகளை சந்தித்தீர். உமக்கு நன்றி. கிருபையான இந்த புதிய வாரத்திற்காக நன்றி. இந்த வாரத்திலும் உடைய பாதம் அமர்ந்து துதிக்க ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் இல்லை பலனடைய நீர் எங்களுக்கு கொடுத்திருந்த ஆண்டவரே இந்த கூடுகைக்காக உமக்கு நன்றி. கொண்டு சேர்த்த ஒவ்வொருவருக்காக நன்றி. ஆண்டவர் விடுதலையோடுமே நாங்கள் தொழுது கொள்ள ஆராதிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்வீராக. இரத்தத்தினாலே எங்களை கழுவி தூய்மைப்படுத்துகின்ற இடத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. நாங்கள் பரிசுத்தோடுமே நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். துதி வேளை, ஆராதனை வேளை, சாட்சி வேளை, ஜெப வேளை, செய்தி வேளை ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு நாமம் மகிமையடையட்டும். எல்லா நேரத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிதாவை நாம் ஆராதித்து ஒரு பாடலை நாம் பாடப் போகிறோம். பிதாவை ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம்,
நன்றி செலுத்துகிறோம். வேறொரு ஆசை இல்லை, உண்மை தவிர நாங்கள் பாடினோம்ப்பா. உணர்ந்து நாங்கள் பாடி இருக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது என் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு சேர்ந்து தரப்படும் என்று சொல்கிறே. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கிறோம். உண்மை ஆசையா நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய சத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதனால என்னுடைய தரிசனங்களையும் வாரங்களையும் தேடிக்கு வைப்பீராக. உடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக எனக்கு ஓடி வந்திருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவரே, நான் உண்மை தேடும் பொழுது எங்களுடைய காரியங்கள் பொறுப்படுத்துகிறோம் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உடைய பாரங்கள், கஷ்டங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் பாதையில் இறக்கி வைக்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. ஒரு புது படைப்பாய் மக்கள் எழுப்பி பிரகாசிக்கக்கூடிய சுடர்களாய் நீங்கள் திகழ எங்களுக்கு உதவி செய்ய. எல்லா தடைகளையும் உடைத்து போடும். நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் எழுப்பி பிரகாசித்திட சாட்சியாய் நின்ற கிருபை செய்யும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். தகப்பனே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, நீ கூட்டி வந்து கிருபைக்காய் நன்றி ஏசப்பா. அப்பா, உமது கிருபைகள் எங்களை தாங்குகிறதே அதற்காக கொடான் கொடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்தியம் உள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சாவாமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, எங்க தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க மனமிரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா. அப்பா, எங்க தேசத்தின் மேல மனம் இறங்குங்க தகப்பனே. உங்க சித்தம் எங்க தேசத்தின் மேல நடைபெறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மாநிலங்களும் மாவட்டங்களும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே, முதல் குருமரி வரை ஆண்டவரே உமது ராஜ்யம் கட்டப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருடைய மனக்கண்களும் திறக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உங்க சித்தம் ஆண்டவரே, ஒரு ஆத்மாவும் கெட்டு போகாம இருக்குது உங்க சித்தமா இருக்கு தகப்பனே. ஒவ்வொரு ஆத்மாக்கள் நீங்க மீட்டு கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, ரட்சிப்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க ரட்சித்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, ஊழியக்காரங்களை எழுப்புங்க தகப்பனே. ஒவ்வொரு மிஷினரிகளையும் எழுப்புங்க ராஜா. எழுப்புதல் எங்கும் பற்றி எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, உமது ஆவியை ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்க வல்லமையா நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறீங்க. தேசத்துல இருக்கிற அழிவுகள்லாம் நீங்கி போகட்டும் தகப்பனே. பயங்கள் நீங்கி போட்டு திகிலுக்கு தூரமாவே என்று சொன்னீரே தகப்பனே. எல்லா திகிலுக்கும் எங்க ஜனங்கள் அப்பா தூரமாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்ரு உட்புகுதலும் முடியோடி போகுதலும் இராது என்று வேத வசனத்தின்படி தகப்பனே. அப்பா, என் தேசத்தின் எல்லைகள்லாம் பாதுகாக்கப்பட உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க தேசத்தை நீங்க கண்ணிமணி போல பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எல்லா ஆண்டவரே கிரியைகள் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, உமது வல்லமை உள்ள கரை எங்க தேசத்தை தாங்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க மாத்திரம் ஆளுகை செய்யுங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேச தலைவர்கள் ஆண்டவரே நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. உங்க ரட்சிப்படையிட்டு தகப்பனே. அப்பா, ஏழை ஜனங்களுக்கு ஆண்டவரே நல்ல திட்டங்களை கொடுக்க கத்த உதவி செய்யுங்க தகப்பனே. ஏழை ஜனங்கள் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, விவசாயிகள் எல்லாம் கடன் பிரச்சனையோட இருக்காங்க தகப்பனே. அந்த கடன் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்க. விவசாயிகள் பலனை காண கத்த உதவி செய்யுங்க தகப்பனே. அவங்க கையின் பிரயாசை சாப்பிட்டு நன்மையும் கிருபையும் தொடர் கத்த உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஓய்வு நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக கொடானபடி நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் மத்தியில நீ பிரசன்னமாயிருக்கிறீரே அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாக மாற்றுவேன் என்று சொன்னீங்களே. ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே ராஜா. அப்பா, ஊழியக்காரருக்கு சுகத்தை தருவேன் என்று சொன்னீங்களே ராஜா. அப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடக்க, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே கிருபை தாங்க தகப்பனே. அப்பா, உங்களுக்கு நல்ல திட்டங்களை தாங்கப்பா, வெளிப்பாடுகளை தாங்க தகப்பனே. அப்பா, ஊழியக்காரர்களை நீ வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவானவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே சபித்து பாதாளத்துல கட்டுகிறோம் தகப்பனே. அப்பா, ஊழியக்கார குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஊழியக்கார குடும்பங்களில ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை நீ வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவோம். அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை ஆண்டவரை கட்டி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அப்பா, ஊழியக்காரர்கள் எழும்புன ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலையும் ஊழியக்காரர்கள் எழும்பு ஆத்மா வாரத்தோட ஆண்டவரை ஜெபிக்க ஆண்டவரே எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஊழியக்காரர்களை வல்லமையாக நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஆவியானவரே, அப்பா, வாலிப பிள்ளைகள்லாம் எழும்பணும் ராஜா. ஆண்டவரே, பராக்கிரமசாலியாக எழு
ஆத்ம பாரத்தோடு எழும்பி ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எங்கள் தேசத்துல ஆண்டவரே அப்பா அப்பா ஊழியக்காரர்கள் எழுமுனாதான் தகப்பனே உடைய வார்த்தைகளை அறிவிக்க முடியும் எல்லாருக்கும். ஆண்டவரே உடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஊழியக்காரர்கள ஆண்டவரே ஒலிவ மர கண்டுகளை போல ஆண்டவரே அப்பா உடைய பாதத்துல நிற்க கிருபை தாங்க தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா அப்பா. ஊழியக்காரர்களுக்கு நல்ல தரிசனங்களை தாங்க, வெளிப்பாடுகளை தாங்க தகப்பனே. அப்பா உடைய சமூகத்துல அதிக நேரம் உட்கார்ந்து ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அப்பா உண்மை போல ஜெபிக்க கிருபை தாங்க தகப்பனே. அப்பா மோசையோடு நீங்க பேசினீங்களே அதே போல அந்த ஊழியக்காரர்களோட பேசுங்க ராஜா. ஆண்டவரே ஊழியக்காரர்களை நீங்க பேசி அப்பா 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 ஊழியக்காரர்கள் ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே செய்தி வேலையில கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அந்த மலையில நனையும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற நேரத்துல தகப்பனே அப்பா அப்பா நிறைய ஆண்டவரே அற்புத அதிசயங்கள் நடக்க முடியாம நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆடு மாடுகள்லாம் மந்தையில ஆண்டவரே கூடுவது போல ஆண்டவரே சபையில ஆத்துமாக்கள் சேரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நிறைய ஆத்துமாக்கள் எழும்பணும் ராஜா. எவ்வளவோ பேர் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளாமல் இருக்காங்களே தகப்பனே. அப்பா நாங்க தான் காரணம் ஏசப்பா. உடைய கிருபையினால எங்களுக்கு ஒவ்வொருவரையும் எழுப்பி ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு செபிக்க எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே உடைய கிருபையை ஊற்றுங்கப்பா. அப்பா உடைய கிருபையினால நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பா. ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அப்பா அந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில தகப்பனே அப்பா எங்க குடும்பங்களை காத்துல ஒப்பு கொடுக்குற தகப்பனே. எங்கள் குடும்பங்களை எல்லாம் உமக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துல அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்கள் எழும்பட்ட ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துல அப்பா ஸ்தோத்திர ஊழியக்காரங்கள் எழும்ப கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை எல்லாம் தகப்பனே உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் உண்மை துதிக்கிற தகப்பனே. எங்க குடும்பத்துல அப்பா ஸ்தோத்திரம் உங்களுடைய ஊழியம் எழும்பட்ட ஆண்டவரே. இதோ இந்த இன்றையிலிருந்து தகப்பனே எங்க குடும்பத்துல ஊழியக்காரங்கள் எழும்ப கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் சேவிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க குடும்பங்கள் அப்பா ஸ்தோத்திரம் நாங்க எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ நாங்க எப்படி மனமாரியும் உண்மையை சேர்ந்தோமோ அதே போல தகப்பனே அநேக குடும்பங்கள் எங்கள் குடும்பத்துல இருந்து உங்க எழும்பி அப்பா அநேக ரட்சிப்புல வழி நடத்த கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை அப்பா அநேகருக்கு அறிவிக்க எங்களை ஒரு ஊழியக்காரங்களாக அப்பா ஒரு அப்பா சுவிசேஷகராக அப்பா எங்களை மாற்றுங்க ராஜா. நீர் எங்களுக்குள்ள இறங்குங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்துக்குள்ள இறங்குங்க ராஜா. உங்க கரத்துல ஒப்பு கட்டுக்கிற ஆண்டவரே. அப்பா எங்க குடும்பத்தை ஒப்பு கட்டுக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை பிறருக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சாட்சி உள்ள பிள்ளைகளாய் மாற வாழ கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே எங்களை பார்த்து அவங்களும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அப்பா எங்கள் மூலமா உங்களை எங்கள் மூலம் பார்க்கட்டும் ஆண்டவரே. நாங்களும் அப்பா உண்மை அறிவிக்கக்கூடிய சாட்சி உள்ள பிள்ளைகளா இன்னும் நாங்கள் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதோ தகப்பனே நாங்க நல்லா இருந்தாதான் பிறருக்கு நல்லா சொல்ல முடியும் ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பத்தை நீங்க நல்ல ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் மூலியமா அநேக குடும்பங்கள் ரட்சிக்கத்துக்குள்ள இன்னும் வழி நடத்த அநேக இருக்காங்க. அறுவடையோ மிகுதின்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. ஆட்களோ குறைவுன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா ஆட்களை அனுப்புங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்துல இருந்தே அனுப்புங்க ஆண்டவரே. நீங்க எங்க குடும்பத்துல பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்துலயும் நீங்க பேசுங்க. அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற இன்றையில இருந்து அப்பா எழுப்ப எங்க குடும்பத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாங்கள் அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா நன்றியோடு துதிக்கிற ராஜா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. நன்றி ஆண்டவரே. மனமழிச்சு நாளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஜீவனை கொடுத்து பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து கூடி வர செய்தீரே அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற துதிக்கவும் ஆராதிக்கவும் கொடுத்த
கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சபையில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா கிருபை செஞ்சதுக்காக நன்றி. இறக்கம் பாராட்டினீரே நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த கொரோனா வைரஸ்ல இருந்து ஒவ்வொருவரும் நீங்க இன்னும் பாதுகாத்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு வீட்டு நடைவாசலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நாங்கள் பூசுகிற ஆண்டவரே. கிருபை இறக்கம் வைத்தீங்களே நன்றி ஆண்டவரே. அப்பா எங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளெல்லாம் பாதுகாத்தீங்களே. அக்கம் முக்கம் வீட்டாரெல்லாம் பாதுகாத்தீரே. ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த மக்கள் எல்லாம் நீங்க பாதுகாத்தது இறக்கத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தாரை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. சபையில உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்குறோம். தலைவியின் தலைவனை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா கணவன் மனைவியை ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நன்றி ஆண்டவரே. நல்ல சுகபலத்தை கொடுங்க. எவ்வளோ விலகின ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரம். விலகினத்துல முதல் பலன் பரிபூர்ணமாய் கிடைச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளோ விலகினத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற விலகினத்தை நீக்கி போட்டு இந்த மாதம் பிள்ளைங்களை பாதுகாத்தீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நல்ல சுகபலத்தை கொடுத்தீங்களே நன்றி. எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்ததுக்காக நன்றி ஆண்டவர். குறைவுகளை நிறைவாக்கி கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ முந்தாண்டிர ஒரு நாள் ஒரு பிள்ளைகளுக்கும் குறைவு இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா நீங்களே நிவர்த்தியாக்கி தாங்க ஆண்டவரே. பரிபூர்ணமாய் கொடுங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசங்கள் ஒன்றும் விரயமாக கூடாது ஆண்டவரே. அப்பா வைத்திய செலவுக்கு போகக்கூடாது. தண்ட செலவுக்கு போகக்கூடாது. ஏசப்பா முது கரம் இருக்கட்டும் ஆண்டவர். பிள்ளைகளோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க. கோயிலும் வரத்திலும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்களே அதற்காக நன்றி. வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை சமாதானத்தை மன அமைதியை நிம்மதியும் கொடுத்தீங்களே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. எவ்வளோ ஜபத்துக்கெல்லாம் எங்களுக்கு பதில் தந்தீரே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தாரிலே ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. பொறுமை சமாதானத்தை சந்தோஷத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்ததுக்காக நன்றி. இரவெல்லாம் தூங்க வைத்து எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வியாதி அணுகாதபடி எங்களை பாதுகாத்தீங்களே அதற்காக நன்றி. துன்பம் ஆண்டவரே எங்களை விட்டு நீங்கினதற்காக நன்றி. எங்கள் கண்ணீரை எடுத்து போட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா கிருபை இரக்கம் பாராட்டினேர் எங்கள் மீது நீங்க வச்ச கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நன்றியோடு துதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார நீங்க ரத்த கொட்டுக்குள்ள மூடி மறுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளையில அநீதன ஜப வாழ்க்கையில அதிக ஜபத்தை நீங்க ஊற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அதிகால ஜபத்துல குடும்பமாய் தடுத்திருக்க கருத்து கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஜப வேலையெல்லாம் எங்களுக்கு கூட்டி கொடுத்த கிருபை இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் மீது வைத்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. மனுஷனோட அன்பெல்லாம் மாறி போகுது ஆண்டவரே. இரக்கமும் அன்பு எங்களோடு இருந்ததுக்காக ஆண்டவரே உங்களோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றியோடு துதிக்கிற ராஜா. எங்கள் குடும்பங்களை பாதுகாத்ததுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா ஜெபங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அவர்கள் பாரமண்டகத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க முடியாது உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அவை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. ஒரு விஷயமா அவர்கள் எல்லாம் மனமாற கிருபை கொடுங்க ராஜா. உங்களால் மட்டுமே முடியும் ராஜா. அப்பா நான் ஏற்றுக்கொண்டாலும் என்னிடம் வர முடியாது சொல்லியிருக்கீங்க. அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்ள கிருபை கொடுக்க முடியாது உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா ஒவ்வொருவரையும் மனமாற கிருபை செய்கிற ராஜா. ஒவ்வொரு தலைவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆவியானவர் தாமே உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. அவர்களை எல்லாம் உன் பிள்ளைகளாய் மாற கிருபை கொடுங்க ராஜா. உங்களுக்கு மட்டுமே கூடும் ராஜா. ஒரு விஷயமே அவர்கள் மேல் இரக்கம் பாராட்ட முடியாது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா தேசத்தில் ஒவ்வொரு சேவத்தையும் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறப்பா. அவர்களை ஞானமாய் விளங்க கிருபை கொடுங்க ராஜா. அவர்கள் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. ஒரு விஷயமா அவர்களை எல்லாம் இரக்கத்தை கொடுக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. மக்களுக்கு விரோதமா எந்த செயல்பாடும் செய்யாதபடி வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அவர்களை எல்லாம் ஒரு விஷயமா கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவன்ல தகப்பனே ஆமென். பின்னாடி இந்த பரிசுத்தவர்களுக்காக ஜோடு கொடுக்கிறாண்டவரே. ஏசப்பா புடிங்களுக்காக உடையவர்களுக்காக முன்னோட்டு பார்க்கிறாண்டவரே.
தகப்பனே ஊழியங்களை அப்பா இயேசப்பா நீ இந்த பூமிக்கு வந்து ஊழியத்தை நிறைவேற்றினது போல அப்பா இந்த பூமியில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து அப்பா ஊழியர்களை பலப்படுத்தி அப்பா ஊழியத்தை கட்ட தகப்பனே நீ பலனளிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தக்கூடியாக அப்பா ஊழியர்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு கிரைகள் அழிக்கப்பட்டு போவதாக அப்பா அவருடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக அப்பா ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி தேவைகளை சந்தித்து அப்பா உமது நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக நீர் உயர்த்தப்படுவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. எங்கள் குடும்பம் சமாதானத்தோடும் எங்கள் குடும்பம் சந்தோஷத்தோடும் இருக்க நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா நாங்கள் மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்காக எங்களை ஆத்மாக்களை ஆயுதப்படுத்துவதற்காக எங்களை வழிநடத்தும் தகப்பனே. அப்பா எங்கள் குடும்பத்தில் என்னென்றைக்கும் சேவித்து நடக்க எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. நீர் உங்கள் சித்தம் கொண்டு எங்களை வழிநடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் அமர்ந்து நம்மை ஆராதித்து நம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள, நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்தீரே, எமக்கு நன்றி. ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு வைத்தீரே, எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ராஜா. ஞானம் இழங்க வாய் திறக்க உதவி செய்யுங்க. தயவுள்ள போதகத்தை நாவிலே வைப்பீராக. வசனம் என்கிற உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் கிருபை பொருந்தின வார்த்தைகளாகவும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி வேலைக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக 100 மடங்கு பிள்ளைகள் ஆண்டவரே பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நாம எதை குறித்து நாம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய விசுவாச பிள்ளைகள் மத்தியில பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற கேள்விகளைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த கேள்விகளுக்கு பதிலைத்தான் இன்றைய நாளிலே உங்களோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இருதயத்தில். நல்லா நான் ப்ரேயருக்கு வரேன், வேதம் வாசிக்கிறேன், செபிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் பல மணி நேரம் நான் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன் தான். ஆனாலும் கூட நிறைய பேர் வீடுகளில் ஒரு சமாதானம் இல்லாமல் வியாதிகளோட, போராட்டங்களோட, பிரச்சனைகளோட ஏன் நான் கடந்து போக வேண்டும்? நான் கர்த்தருடைய பிள்ளை, என் சரீரத்தில் என் வியாதிகளை எல்லாம் இயேசு சுமந்து கொண்டார் என்றால் நான் ஏன் வியாதியோடு நடக்க வேண்டும்? இதோ நான் என் தரித்திரத்தை எல்லாம் இயேசு சுமந்து கொண்டார் என்றால் நான் ஏன் தரித்திரத்தில் நான் இப்பொழுது இருக்கிறேன் என்று சொல்லி அநேகருக்கு பல கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். பாருங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இவ்வளோ சோமணி பார்க்குறேன், சிலதெல்லாம் என்ன செய்யவே மாட்டேங்குது, அசையவே மாட்டேங்குது. ஆயுதம் தரிச்சிட்டு வந்த மாதிரி எப்படி இருக்குது? இப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? ஏன் இப்படி விசுவாசிகளும் கொஞ்சம் பேர் தரித்திரத்தில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் வியாதியில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் சமாதான குறைவாக இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஏன் பலவீனத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வாசியுங்கள். ஆகாய் 1வது அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். 9. உங்கள் வழிகளை சிந்தித்து அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். பாருங்க, நீங்கள் திறமாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, மாதமெல்லாம் நான் மாதத்தில் எல்லா நாளும் நான் வேலைக்கு போகிறேன்,
கடினமாக உழைக்கிறேன், ஒரே அலைச்சல். ஃபோன் வந்து உங்களுக்கு இடையூறாக இருந்தால் நீங்கள் கொடுத்துடலாம். ஒரு தம்பிகிட்ட வாங்கி வச்சுருக்கேன், ஏன்னா டிஸ்டர்பன்ஸ். இங்கே இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, ஃபோனை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நிறைய பேர் நிறைய ஓடி உழைக்கிறாங்க, ரொம்ப பிரயாசம் எடுக்கிறாங்க. பாருங்கள், அதிக உழைப்பு. ஆனால் அவங்க வாங்குகிற சம்பளம் எப்படி இருக்குதான், கொஞ்சமாக இருக்கான். நிறைய பேர் சொல்லுவாங்க, வயிறு ஃபுல்லாக தான் சாப்பிட்றேன், ஆனால் எப்படி இருக்கல, சாப்பிட்ட மாதிரியே சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா சாப்பிட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி குடிச்ச மாதிரியே இல்லை சொல்கிறாங்க. வஸ்திரம்லாம் போட்டிருக்கேன் தான், ஆனால் குளிர் விடாமல் இன்னும் நான் நடுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, அநேகர் சம்பாதித்து பொத்தலான பைகளுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம், போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வராங்க, ஆஸ்பத்திரி கொஞ்சம் பணம் போகுது, கொஞ்சம் எங்கே போகுது, மெடிக்கல் செலவுக்கு போகுது, அப்புறம் எங்கே போகுது, ரிப்பேர்னு சொல்லிட்டு பாதி பணம் போயிட்டுருக்கு. இப்படி நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்பாதித்து என்ன செய்கிறாங்களாம், பொத்தலான பையில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா அர்த்தம், எதுவுமே உங்களால் மீதம் எடுக்கவே முடியல. அதிகம் வரும் என்று எதிர்பார்த்து கொஞ்சம் கிடைக்கிறது. பாருங்க, வருஷமெல்லாம் பிள்ளைங்க படித்து நிறைய மார்க் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. பாருங்க, இன்டர்னல் எழுதுறாங்க, குவார்டர்லி ஆஃபர்லி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. மார்க் எவ்வளோ வருதான்? ஆயிரத்துலங்க எப்படி வருதான்? கொஞ்சமாக வருதான். பாருங்க, நிறைய உழைக்கிறாங்க, இந்த வாட்டி இன்சென்டிவ் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா, ஆனால் வருமானம் எப்படி வருதான்? கொஞ்சமாக வருதான். அப்போ பாருங்க, நிறைய விதைச்சிருக்கேனே. நிறைய பேர் கொஸ்டின் மார்க், ஐயோ தசம்பாங்கலாம் கரெக்டாக விதைக்கிறேன் சிஸ்டர், ஆனால் வருமானம் மட்டும் என்ன செய்யவே மாட்டேங்குது. இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, மாதம் கரெக்டாக தான் தசம்பாங்கன்னு விதைக்கிறேன், ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டேங்குது, என்னுடைய இன்கம் வந்து ஆக்சுவலாக இன்கம் வந்து என்ன ஆகணும், விதைக்க உங்களுடைய வருமானம் வந்து என்ன ஆகிட்டே போகணும், இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆகலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகள் நியமங்களை நம்ம என்ன செய்யாமல் இருக்கோம், சரியாக கடைபிடிக்காம நம்ம இருக்கோன்றது தான் அர்த்தம். அப்போ பாருங்க, அப்படி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னத்தை நான் தசமபாங்க விதைச்சு, என்ன ப்ரேயருக்கு போய், என்ன ஜெபம் பண்ணி, அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே குறைவு, அதே பலவீனம், எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல அப்படியெல்லாம் கூட நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு அதையும் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் அறுவடை செஞ்சு கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்சு எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரீங்க, அதை இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன்றுமே கையில் மீதெடுக்க முடியாமல், உங்கள் கையில் எதுவுமே மிச்சப்பட முடியாமல், நீங்கள் எதிர்பார்க்குற சம்பாத்தியம் கிடைக்காம அதை எல்லாத்தையும் ஊதி போடுறது யார் தெரியுமா? கர்த்தர். அல்லேலூயா. இங்கே போட்டிருக்கு பாருங்க, நான் அந்த இடத்துல வாசித்தேன் பார்த்தீங்களா? அதிகமாய் 9வது வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை என்ன செய்கிறேன், கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வரீங்க, ஒன்றும் உன் கையில் இருக்கக்கூடாது. நான் கர்த்தரை என்ன பண்ணுறாராம்? அப்போ கர்த்தர் நம்ம மேலே அன்பாக இருக்காரா, கோபமாக இருக்கார்? அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், அதனால் ஆண்டவர் எப்படி இருக்கார், நம்ம மேலே கோபமாக இருக்கார். சரி, ஏன் இந்த மாதிரிலாம் ஆண்டவர் செய்கிறாரு, ஏன் அந்த மாதிரி காரியங்களை நம்ம மேலே கோபமாக இருக்காரு, ஏன் நம்மளுக்கு வந்து இன்னும் இந்த பிரச்சனைகளை நமக்கு வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்கள், அது ஏன் அப்படின்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட்டை இந்த ஆகாய புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஏன் உங்களுக்கு நான் இந்த மாதிரி காரியம் செய்கிறேன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மீதம் எடுக்க முடியாதபடிக்கு உன்கிட்ட வந்து நான் எல்லாத்தையும் நான் ஊதி போடுறேன் தெரியுமா? ஏன் டாக்டர்ஸ் சார்ஜ் வந்துகிட்டே இருக்கு தெரியுமா? ஏன் உனக்கு வந்து இப்படி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு தெரியுமா? நீ நிறைய தசமபாகம்லாம் விதைக்கிற, கரெக்டாக தசமபாகம் காணிக்க எல்லாமே விதைக்கிற, ஆனால் பாரு உன்னுடைய வருமானத்தில் ஒரு விருத்தி இல்லை, உன்னுடைய வருமானத்தில் ஒரு என்ன சொல்கிற ஆசீர்வாதம் இல்லை, உன்னிடத்துல செழிப்பு ஏன் காணப்படலை தெரியுமா? அதுக்கு காரணம் என்னன்னா, ஆகாய் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆகாய் 1:2. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோமா? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் என்ன செய்யலையா, வரலன்னு சொல்லிட்டு இருக்கோமா? அல்லேலூயா. அப்படின்னா நான் ஆலயத்தை கட்டுறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே தேவன் தங்கும் ஆலயம்ன்றாரு. இந்த இடத்துல யார சொல்றாரு?
ஜனங்களை சொல்றாரு. ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்களா, ஆலயத்தை கட்டுகிறதற்கு, ஜனங்களை ஆதாயம் பண்ணி தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு இது காலம் அல்லன்னு சொல்லிட்டு இருக்கோமா. இப்ப சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? ஏன் சொல்றோம்? இப்ப வெளியில போனா ஒரே கொரோனாவா இருக்கு சிஸ்டர். எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. போனா பிரச்சனை ஆயிடும். நம்ம ஞானமா இருக்கணுமா இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம் நம்மலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் வந்து நான் வேற தான் இருக்க போனேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதையே கூடுன்னு சொல்லி என்னை நிப்பாட்டி வச்சுட்டாரு. அதனால நான் வந்து இதுக்கு பொறுப்பாளி இல்லை, தேவன் தான் பொறுப்பு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இன்னைக்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்களாம், ஜனங்களை ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறதற்கு இது காலம் அல்ல. இந்த காலத்துல போய் எல்லாம் ஊழியம் செய்ய முடியாது, இந்த காலத்துல போய் ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாது, இந்த காலத்துல போய் ஜனங்கள்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்க திரளா விதைச்சும் கொஞ்சமா அறுவடை செய்றீங்க. புசிச்சாலும் உங்களுக்கு திருப்தி இல்லை, வஸ்திரம் உடுத்தி உங்களுக்கு குளிர் போக மாட்டேங்குது, நீங்க சம்பாதிச்சு பொத்தலான பையில போடுறீங்க, அதிகம் வரும் என்று எதிர்பார்த்து இருக்கீங்க, கொஞ்சமா நீங்க அறுவடை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி உங்க வீட்டிற்கு கொண்டு வந்தாலும் அதை நான் ஊதி போடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, 2வது காரியம் என்ன தப்பு பண்றோமா, ஆகாய் 1வது அதிகாரத்துல 4வது வசனம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்டு பரவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. பாருங்க, 2வது, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா. ஆண்டவர் கேட்கிறார், இந்த வீடு பாழாய் கிடக்குதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நிறைய ஜனங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கொரோனானால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, நிறைய பேர் பண பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, நிறைய பேர் சொந்த தாய் தகப்பன். என்னைக்காவது ஒரு வீட்டில் கொரோனா வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த வீட்டுக்கே போகிறோமா? யாராவது டாக்டர்ஸே தொட மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளுக்குள்ளே நுழைய மாட்டோம். பாருங்க, ஒரு தகப்பனை ஒரு தாயை சொந்த பந்தங்களை இழந்த அந்த குடும்பம் ஒரு ஆறுதலுக்கு சொல்றதுக்கு கூட யாருமே இல்லை. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி அவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்ல கூட இன்னைக்கு ஆட்கள் இல்லை. கொரோனா வந்துருச்சுன்னா அந்த குடும்பம் அப்படியே தனிமைப்படுத்தப்படுகிறது. அவங்களோட யாரும் பேசுறது இல்லை, அவங்களோட யாரும் உறவாடுறது இல்லை, அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னன்னு நம்ம என்ன செய்யறதே இல்லை, கேட்கறது இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் அப்படி இருக்கலாம், ஆனால் என்னுடைய பிள்ளைகளாக நீங்க, என்னுடைய ஊழியக்காரராக நீங்க அப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, பாலாய் என்னுடைய ஆலயம் பாலாய் கிடக்கிறது, என்னுடைய ஜனங்கள் எல்லாம் பாலாய் கிடக்குறாங்க, ஆறுதலின்றி தவிக்கிறாங்க, சத்திய வசனம் இல்லாம பின்மாற்றத்துக்கு போயிட்டு இருக்காங்க, கொள்ள கொள்ளையா ஜனங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டு இருக்காங்க, எல்லாம் மரண பள்ளத்தாக்குல போய் கொண்டு இருக்கிறாங்க, நரகத்துக்கு கொத்து கொத்தா ஜனங்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல நீ ரொம்ப சேஃப்டியா பாதுகாப்பா மச்சு பாவப்பட்ட வீடுகளில் சுகமா போய் குடியிருந்துட்டு இருக்கியே, சந்தோஷமா படுத்து தூங்கி இளைப்பாரி கொண்டு இருக்கிறாயே, ஜெபிக்காம இருக்கிறாயே, அதற்காக ஒரு பிரயாசமும் எடுக்காம இருக்கிறாயே, அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக எந்த ஒரு பிரயாசமும் எடுக்காம எனக்கெல்லாம் சொல்லிட்டு நீ பாடு சொகுசா காத்திருக்கிறாயே, நீ அப்படி இருப்பதனால, நிர்விசாரமாய் நீ இருப்பதனால பாருங்க, ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு, நீ திரளாய் விதைக்கிறாய், கொஞ்சமாய் நீ அறுவடை செய்கிறாய், புசித்து உனக்கு திருப்தி ஆகாது. பாருங்க, நீ குடித்தாலும் அதில் நீ சம்பூர்ணமாகப்படுவதில்லை, வஸ்திரம் உடுத்தியும் குளிர் விடாது, சம்பாதித்தும் அதை பொத்தலான பையில போடும்படியாய் செய்வேன். அடுத்து என்ன சொல்றாரு, அதிகம் வரும் என்று எதிர்பார்ப்பாய், கொஞ்சமாய் நீ அறுவடை செய்வாய். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. அடுத்தது பாருங்க, ஆகாய் 1வது அதிகாரத்துல 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சமாய் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் அதை ஊதி போடுகிறேன். எதி நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள், இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அடுத்த
வந்தது என்ன சொல்றாரு, அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். ஏன் தெரியுமா இதை செய்கிறேன்? நீங்க என் பிள்ளைங்க தான், என்னுடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டவங்க தான், என்னுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தான். ஆனா ஏன் தெரியுமா அந்த காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன்? என் வீடு, என்னுடைய ஊழியம் பாலாய் கிடக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாம அங்கங்க பள்ளங்களா கிடக்குது, மதில்கள் எழுப்பப்படாம இருக்குது, அலங்கங்கள் இடிந்து போயிருக்கிறது. இன்னும் அநேக ஜனங்கள், முதியோர்களும் சிறு பிள்ளைகளும் வர முடியாம இருக்காங்க. அதை பற்றி நீங்க கவலைப்படுறீங்களா? அதை பற்றி துக்கப்படுறீங்களா? அதை பற்றி பாரம் உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க? வசனம் சொல்லுகிறது பாருங்க, என் வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாம் அவன் வீட்டுக்கு என்னத்துக்கு ஓடி போறான்னா, என் பிள்ளைங்களுக்கு படிப்பு படிக்கணும், என் பிள்ளைங்க டியூஷன் போகணும், என் பிள்ளைங்க என்ன சொல்றது சாப்பாடு சமைக்கணும், என் பிள்ளைங்களுக்கு வேண்டிய அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க? உங்க பிள்ளைகளை குறித்தே கவலைப்பட்டுட்டு விளையாடணும், பாருங்க அதை செய்யணும், இதை பண்ணணும், ஒரே பிஸி. எல்லாம் உங்களுக்கான காரியத்தையே நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களே. வசனம் சொல்லுது, அவனவன் தன் வீட்டுக்கு தன் காரியமா அவன் ஓடி போகிறானே. அப்ப யார் என்னுடைய காரியத்தை செய்வா? நான் எதற்காக உன்னை அழைத்தேன்? எத்தனையோ கோடான கோடி ஜனங்களின் மத்தியில உன்னை பெயர் சொல்லி அழைத்து என்னுடைய சமூகத்துல நான் நாட்டியிருந்து உன்னை நான் சுகமாய் பண்ணியிருக்கிறேனே, சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறேனே, அதுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. உன்னை சுகமா தங்க பண்ணதுக்கு நீ சொகுசா பெட்டில் படுத்து தூங்குறதுக்காக உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கேன் நினைச்சியா? எத்தனையோ பிள்ளைங்க மறைத்து போயிட்டாங்க, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு ஜீவன் இல்லாம இன்னைக்கு பாருங்க, தாய் தகப்பனை உற்றா உறவினரை கொத்தா குடும்பங்களை இழந்து போய் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு நான் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய சொன்ன வதத்துக்கும் நான் ஜீவனை கொடுத்து என்னுடைய சமூகத்துல ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல உன்னை நாட்டி இருக்கிறேனே. அப்படி நாட்டு இருப்பதற்கு நீ எனக்கு என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்ம ஏதாவது பிரயாசம் எடுக்கிறோமா? ஆத்ம பாரத்தோடு ஓடி உழைக்கிறோமா? பாருங்க, ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறோமா? பாருங்க, யாருக்காவது துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, பக்கத்து வீட்டுல பாருங்க, உங்க சொந்த பந்தங்க வீட்டுல, விசுவாசிகள் வீடுகள்ல பிரச்சனையா இருக்காங்கன்னா நீங்க உடனே ஏதாவது காரியங்களை செய்றீங்களா? அப்படி செய்யாம தன் வீட்டுக்கு நீங்க ஓடி போய் உங்கள் சுய காரியங்களை குறித்தே நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பதனால, உங்க படிப்பை குறித்தே உங்களுடைய காரியங்களை குறித்தே சிந்தித்து கொண்டு இருப்பதனால நான் எல்லாவற்றையும் ஊதி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் நான் என்ன செய்யறேன்? உன் கையில எந்த பிரயாசத்தை நீ எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, நீ மீதம் எடுக்காதபடிக்கு, நீ சாப்பிட்டாலும் நீ திருப்தி ஆயிராதபடிக்கு, வஸ்திரங்களை உடுத்தினாலும் நீ குளிர் விடாதபடிக்கு நான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? ஊதி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அடுத்தது ஒரு காரியம் தப்பு பண்றோம். வாசிங்க, 2வது அதிகாரத்துல 11-14 வசனங்களை வாசிங்க. ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாமிசத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாரத்தை ஆகிலும் திராட்சை ரசத்தை ஆகிலும் எண்ணெயை ஆகிலும் மற்ற எந்த போஜன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியர் இடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள்வி என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளின் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. அப்ப பாருங்க, வசனம் சொல்றது, ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சை ரசத்தை ஆகிலும் எண்ணெய் ஆகிலும் மற்றென்ன போஜன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர்
சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதித்திரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளினால் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதித்திரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அது அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்கள் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது, அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டதா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பாருங்க, யாரை குறித்து சொல்லுகிறார்னா ஆசாரியர்களையும் பற்றியும் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஊழியம் செய்கிறவரை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல 1 பேதுரு புக்ல நம்ம பார்த்தோம், அந்த நிருபங்கள்ல நம்ம வாசித்தோம்னா, நீங்களே தேவனுக்கு எப்படியா இருக்கீங்க, ஆசாரியர்களும் ராஜரீக திருக்கூட்டமுமா இருக்கீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இங்க யாரை குறித்து சொல்றாரு? யாரை குறித்து சொல்றாரு? இப்படி சொல்லுங்க, இப்படி கையில வச்சு சொல்லுங்க. யாரை குறித்து சொல்றாரு? நம்மளை குறித்து தான் சொல்றாரு. நம்ம ஒவ்வொருவரும் யாரெல்லாம் தேவனுக்காக ஊழியம் செய்றாங்களோ அவங்க எல்லாரையும் குறித்து ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன செய்யறாங்களாம் பாருங்க. அதுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப இந்த காரியம் வந்து நமக்கு விளங்கினாதான் நல்லா தெரியும். பாருங்க, ஒரு ஆசாரியன் என்ன பண்றான், பரிசுத்தமானதை படைக்கையில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசாரியன் என்ன செய்யறான், சர்வாங்க தகன பலிகளை கொண்டு போய் செலுத்தும் போது அவனுடைய வஸ்திரம் திராட்சை ரசத்திலேயோ அல்லது அப்பத்திலேயோ போஜன பதார்த்தத்திலேயோ அந்த வஸ்திர தொங்கல்லாம் என்ன செய்யக்கூடாது, எதுவும் படாம எதையுமே அவன் சாப்பிடாம என்ன செய்யணும், தேவ சமூகத்துல அந்த பரிசுத்தமானதை போய் படைக்கணும். அவன் போய் என்ன செய்யணும், ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காகவும் ஆசாரியனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காகவும் அந்த பரிசுத்தமான அந்த பலியிலை கூட சொல்றாரு, அந்த ஆடு முதல்ல பிறக்கிற அந்த ஆடு அதுல ஒரு பழுது இல்லாம அதை கொண்டு வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி கேட்கிறாரு ஆசாரியனை பார்த்து, நீ கேளு, இந்த மாதிரி கொண்டு வந்து அவன் பரிசுத்தமான தேவ சன்னிதானத்தில் அவன் படைக்கும் போது அவன் வஸ்திர தொங்கல் திராட்சை ரசத்திலும் அப்பத்திலும் வேறு எந்த இதுலையாவது பட்டு அவன் பாருங்க படைத்தால் அது பரிசுத்தமாகுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவங்கெல்லாம் சொல்றாங்க அது பரிசுத்தமாகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆசாரியன் பிணத்தை தொட்டுட்டு செத்தவங்களை தொட்டுட்டு ஆசாரிய ஊழியம் செய்ய வந்தால் அது என்ன செய்யுமா, தீட்டா இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே ஆசாரியர்கள் சொன்னா இல்ல அது தீட்டு அப்படின்றாங்க. என் ஜனங்கள் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்யறாங்க, இப்படிப்பட்ட கிரியைகளோடு எனக்கு படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு அர்த்தம் என்ன, நல்லா துதிக்கிறாங்க, வாயை திறந்து நல்ல தேவனை துதிக்கிறாங்க, பாடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா இருதயத்துல என்ன இருக்கு, ஒரே கசப்பு, ஒரே வெறுப்பு, ஒரே கோபம், ஆக்ரோஷம். ஆண்டவர் சொல்றாரு, வாயினுள் போகிறது எதுவும் நம்மளை என்ன செய்யாதான், உள்ளே இருந்து வெளியே வர்றதுதான் என்ன செய்தான். அப்ப இருதயம் எப்படி இருக்கான், மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் எப்படியும் மகா என்ன சொல்றது, ரொம்ப என்ன சொல்றது பொல்லாங்குள்ளதுமான இருதயமா. இவங்க நல்ல வாயார நல்லா துதிச்சு பாடி எல்லாம் போட்டுறாங்க, இருதயம் எப்படி இருக்கு, தீட்டுப்பட்டதா இருக்குது. அல்லேலூயா. இருதயம் எப்படி இருக்கான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இருதயத்தை இவங்க சுத்தப்படுத்தாம, சிந்தனைகளை இவங்க சுத்தப்படுத்தாம என் தேவ சமூகத்துல பலிகளை என்ன செய்யறாங்க, படைக்கிறாங்க, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறாங்க. பாருங்க, தேவனுக்கு முன்பாக பாருங்க உதடுகளின் கனியை செலுத்துறாங்க பாருங்க. அப்படி செய்யறதுனால நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் அதை பாருங்க, அவங்களுக்கு கூடிய பனிஷ்மெண்ட் பாருங்களேன். பரிசுத்தம் இல்லாம தேவனை ஆராதிக்கும் போதும், பரிசுத்தம் இல்லாம தேவனுடைய ஊழியங்களை செய்யும் போதும் என்ன பிரச்சனை வருமா பாருங்களேன். ஆகாய் 2வது அதிகாரத்துல 16-17 வசனங்களை வாசிங்க. அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்டான். அம்பராந்திடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டில் 50 குடம் உள்ள ஆலையின் இடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷ பனியினாலும் கல் மலையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலைகளில் எல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இவங்க எல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஆராதிப்பதினாலும், பரிசுத்தம் இல்லாமல் உதடுகளின் கனியை தேவனுக்கு படைக்கிறதுனாலும்
பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறபடியினாலும் வசனம் சொல்லுகிறது 20 மரக்காலாக கண்ட அம்பரத்தின் நிலத்தில் வந்தபோது எத்தனை மரக்கால் இருக்கான் சொல்லுங்க, எத்தனை அக்கௌண்ட்ல 20,000 இருக்குன்னு நினைச்சிட்டு போறீங்க. 10,000 இருந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுவீங்களா? கவனமா கேளுங்க. 20,000 டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க போய் பணம் எடுக்கிறதுக்காக ஏதோ போறீங்க, 20,000 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க 10,000 இருந்தா என்ன சொல்லுங்க, என்ன நினைப்பீங்க? யார் எடுத்த அபாண்டமா போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட காரியம் நடக்குமா? பாருங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை தான். தேவனுடைய சமூகத்தை தான் எச்சரிக்கிறேன், திரும்ப திரும்ப அதை தான் சொல்றேன். தேவனுடைய சமூகத்துல அசட்டையா இருக்காதீங்க. வந்தீங்களா, தேவனுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. அவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இங்க உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்காம தேவனை ஆராதிக்காம நீங்க செல்போனே நீங்க பார்த்துட்டீங்களா, கனவீனம் பண்றீங்க. அதுக்கு நீங்க கீழே உட்காந்து, கீழே ஒரு ரூம் இருக்கு, நீங்க போய் நல்ல செல்போன் எவ்வளவு நேரம் நீங்க யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு மேலே வாங்க. மற்றவங்களுக்கு இடையூறா இருக்காதீங்க. உங்களை பார்க்குறவங்க அதே காரியத்தை செய்வாங்க. வர்றவங்க பைபிள் அதுலேருந்து படிக்காதீங்க, பைபிளை கொண்டு வாங்க. மற்றவங்களுக்கு இடவலா இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பனிஷ்மெண்ட்டு. அவங்க கல்லில் எந்திர கல்லை கட்டி எங்கே தள்ளிடணும்னு சொல்லியிருக்காரு. கடலின் ஆழத்தில் தள்ளுறது அவனுக்கு நலமாக இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விட பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. ஒருவன் பரிசுத்த குலைச்சலோடு தேவனை ஆராதித்தார், ஒருவன் பரிசுத்த குலைச்சலோடு தேவனுடைய ஊழியத்தை செய்தார், அப்பாண்டமாக அவன் இழந்து போக வேண்டியதா இருக்கும். பாருங்க, 20 மரக்கால் இருக்குன்னு சொல்லிட்டு அம்பரானா என்ன சொல்றது, அது என்ன சொல்றது, கிடங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்துல போகும்போது அங்கே போய் எவ்வளோ இருக்கான்? 10 மரக்கால் தான் இருக்கான். அடுத்தது பாருங்க, ஆலையில 50 குடம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க, அங்க எவ்வளவு இருக்கான்? 20 குடம் தான் இருக்கான். அடுத்தது என்ன சொல்றாரு, கற்காயினாலும் விஷப்பலினாலும் கல்மழையினாலும் உங்கள் கைகளின் வேலையெல்லாம் நான் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளோ அடியை வாங்கிக்கிட்டு என்ன பண்றோமா, திரும்பியும் அதே கசப்போடு ஆராதிக்கிறோம், அதே வெறுப்போடு ஆராதிக்கிறோம், அதே முறுமுறுப்போடு அதே அசட்டையோடு. என்ன அடி அடிச்சாலும் நீ திரும்ப மாட்டேங்கிறிய, எவ்வளோ அடி வாங்கினாலும் திரும்பி செய்யற தப்ப திரும்பி செய்து கொண்டே இருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார். அதனாலதான் உன் பிரயாசத்தெல்லாம் நான் ஊதி போடுகிறேன், இவ்வளோ நீ பிரயாசப்பட்டு உன்னை கொஞ்சமாய் நீ அறுவடை செய்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யணும்? ஆகாய் 1வது அதிகாரத்தில் 8வது வசனம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அப்ப பாருங்க, செய்ய வேண்டிய காரியம் இன்னைக்கு என்ன ஆண்டவர் இன்னைக்கு செய்யணும்னு என்ன சொல்றாரு? மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. மலை மேல ஏறி போகணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்காம நீங்க தேவனுக்காக எந்த காரியத்தை செய்ய முடியாது, தேவனுக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. நல்லா ஜெபம் பண்ணணும், ஆவியான உங்களுக்குள்ள இறங்கணும். அப்பதான் நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு தெரியும், உங்களை இருதயம் எப்படி இருக்குன்றது தெரியும், உங்களோட பிள்ளைங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியும், உங்களோட வீட்டுக்கார் எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஜெபம் மலைக்கு நீங்க ஏறணும், நல்லா ஜெபிக்கணும். பாருங்க, ஆண்டவர் இருந்த இடத்துலயே ஜெபிப்பதற்கு மூன்று பாருங்க, நல்ல வாசலை திறந்திருக்காரு. ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் மூலமா நல்லா ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய நிறைய பிள்ளைங்க நல்லா ஜெபிக்கிறாங்க. நான் ஜெபிப்பவர்களை சொல்லலை, ஜெபிக்காம இன்னும் நிர்விசாரமா ஓடி ஆடி ஒரே நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கீங்களே, இன்னும் உங்க பிசினஸ் தான் முக்கியம்னு சொல்லி போய்கிட்டு இருக்கீங்களே, டைம் இருந்தும் பாருங்க அசதியா தூங்கி கொண்டு இருக்கீங்களே, அவங்கள பார்த்து தான் நான் சொல்றேன். உங்களுக்கு காலங்கள் இருந்தும் நேரம் இருந்தும் அதை பிரயோஜனப்படுத்தாம நிர்விசாரமா வாழ்றீங்க பாருங்க, அவங்கள குறிச்சுதான் இந்த வேதவசனம் சொல்கிறது. எல்லாருக்கும் பாருங்க ஒரு டைம் வச்சிருக்காங்க. சபையில் உள்ள ஆண்களுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்காங்க, பெண்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு காலையில ஃப்ரீயா இருந்தாவா, இல்லைன்னா மத்தியானவா, இல்லைன்னா சாயங்காலவா, ஏதாவது ஒரு டைம் கொடுத்துருப்போம். எதுலையுமே நான் வரமாட்டேன், நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா உங்க பிரயாசத்தை தேவன் என்ன செய்வேன்றாரு, ஊதி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஜெப மலையில நீங்க ஏறணும். அப்பதான் எந்த மரத்தை வெட்டி ஆலயத்துல கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றத ஆண்டவர் உணர்த்துவார். அப்ப நீங்க நல்லா செபிக்கும் போது என் ஆத்துமாக்களை தேவன் உங்கள் கையிலே கொடுப்பார். அன்பு சகோதரி சொல்லும் போதெல்லாம் நம்ம பார்த்தோம், பஸ்ல ஏறும்போது ஒரு ஆத்மா பிடிக்கிறான்,
ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஒரு ஆத்மா பிடிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா வலி, அவ்வளோ பலவீனம், படுத்தா எந்திரிக்க முடியல, வேலை செய்ய முடியல. ஏங்க ஜெபிக்கணும்? அவ்வளோ பலவீனத்தோடு ஏன் அவங்க வந்து பாடுபட்டு தேவ சமூகத்தில் 3 மணி நேரம் உட்காரணும்? ஏன் ஜெபிக்கிறாங்க? கர்த்தர் மேல் உள்ள தாகம், ஆத்துமாக்கள் அழியுதேன்னு ஆத்துமாக்கள் மேல உள்ள ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கோம், நல்லா தூங்கிட்டு இருக்கோம். உங்க வீட்டில் ஒருத்தர் கொரோனா வந்தா என்ன பண்ணுவீங்க? தூங்க முடியுமா? நிம்மதியா படுக்க முடியுமா? நிம்மதியா உங்களை வச்சிருக்காரு அந்த தேவனுக்கு நீங்க என்ன செய்றீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, இப்படி இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி உங்க பாவ வழிகளை எல்லாம் விட்டு இந்த தேவையில்லாம செல்போன் பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு, தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு, இந்த விளையாட்டுன்னு விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு, தேவனுக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து, எந்த ஆத்துமாக்களோட தேவன் பேச சொல்லுகிறார், எந்த ஆத்துமாக்களை சந்திக்க சொல்லுகிறார் என்று சொல்லி, அந்த ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவரை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து நாட்டுவீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், 4-5 ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகாய் 1:8 சொல்றார், உண்மையை நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல உங்க மேல ஆண்டவர் எப்படி ஆயிடுவாரு? பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது ஆகாய் 1:13 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தரின் தூதராகிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அடுத்தது என்ன சொல்றாரு? நான் உங்க கூடயே இருப்பேன். ஏன் கர்த்தர் எனக்கு கூட இல்லைன்னா என்ன? நீ உங்க கூட கர்த்தர் இருந்தா தான் நீங்க செய்யற காரியம் வாய்க்கப்படும், இல்லைன்னா வாய்க்கவே வாய்க்காது. பாருங்க, நீ செய்யற வேலையில ஆசீர்வாதமே இருக்காது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணினார். தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சுங்க, அவன் செய்யறதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணார். காரணம் அவன் கூட இருந்தார். கர்த்தர் உங்க கூட இருந்தாதான் அவங்க செய்யற வேலையில உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு வந்து வருமானத்துல உயர்வு கிடைக்கும். கர்த்தர் உங்க கூட இருந்தாதான் நீங்க செய்யற சமையல் வாய்க்கு ருசியா சாப்பிட்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். பாருங்க, கர்த்தர் உங்க கூட இருந்தாதான் உங்க பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க. கர்த்தர் உங்க கூட இருந்தாதான் எல்லா கண்களும் தயவு கிடைக்க தேவன் பண்ணுவார். அப்ப கர்த்தர் உங்களோட கூட இருப்பேன்றார். 3வது என்ன செய்வாராம்? என்றைக்கு தேவனுடைய காரியத்தை நான் செய்வேன் போறீங்களோ, என்றைக்கு தேவ சமூகத்துல ஜெபிப்பேன் போறீங்களோ, என்றைக்கு ஆண்டவருடைய காரியங்களை செய்வேன் போறீங்களோ, அன்றைய நாள்ல இருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகாய் 2வது அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கவலைப்படாத என் மகளே, கவலைப்படாத என் மகனே. பாருங்க, விதை தானியம் இல்லையா? களஞ்சியத்தில் அரிசி இல்லையா? ஒண்ணும் இல்லையா? கவலைப்படாத. பாருங்க, திராட்சை செடியில மாதுளம் பழத்திலையும் ஒரு கனியும் இல்லையா? ஒரு பலனும் இல்லையா? கையில எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? நீ என்றைக்கு தேவனுடைய காரியத்தை எடுத்து செய்கிறாயோ, தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாயோ, தேவனுடைய ஊழியங்களை எடுத்து நடப்பிக்க உன்னுடைய பிரயாசத்தை நீ எடுக்கிறாயோ, அன்றைய நாளில் இருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆரம்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக பாருங்களேன், ஆகாய் 2வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாருங்க, அப்படி நீங்க செய்யும் போது முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குமா? இப்ப இந்த இடத்துல நம்மளை பற்றி தான் சொல்றாரு, இவ்வளோ நாளா உன்னை நான் பயன்படுத்தணும் பாரு, இதை காட்டிலும் பல மடங்கா நான் உன்னை என்ன செய்வேன்? பயன்படுத்துவேன். என் பக்கமாய் திரும்பு. அல்லேலூயா. உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு. உன் கைகளையும் இருதயங்களையும் சிந்தைகளையும் கால்களையும் பரிசுத்தப்படுத்து. உன் சிந்தைகளை எனக்கு நேரம் திருப்பு, என்னுடைய காரியங்களை செய்வதற்கு நேரான திருப்பு. அப்படி செஞ்சீன்னா முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குமா? பெரிதா இருக்கும். அல்லேலூயா. இன்னும் அதிகமா வல்லமையா தேவன் பயன்படுத்துவார். அப்படியா ஜனங்களை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல நீங்க கொண்டு வந்து சேர்க்கும் போது ஆலயம் மகிமை நிறைந்ததா இருக்கும். வசனம் சொல்லுகிறது, ஜனங்களின் திரட்சி ராஜாவின் மகிமை. இந்த இடத்துல தேவன் சந்தோஷமா பிரியமா இறங்கி வருவார். ஒரு பாடலை பாடும் போதே தேவ பிரசன்னம் மலையென இந்த இடத்துல கடந்து வரும். அல்லேலூயா. அடுத்தது கடைசியாக அதிகாரத்தை உங்களுக்கு தருவார். ஆகாய் 2வது அதிகாரத்துல 23வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சேனையின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என் ஊழியக்காரனே,
உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லி உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அப்ப நிறைய பலவீனம் தான், கஷ்டம் தான், போராட்டம் தான், பிரச்சனை தான். இது எல்லாத்தையும் தோல்ல போட்டுக்கொண்டு ஆண்டவர் சொல்றார், பாருங்க, என்ன பின்பற்றுகிறவன், எனக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறவன், தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாய் கூட நீங்க தேவனுடைய ஊழியத்துக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக கடினமா உழைத்து நீங்க செய்ய முற்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, அவருடைய ஊழியக்காரனேன்னு சொல்லி அழைக்கிறார். பாருங்க, ஊழியக்காரனே அழைச்சு நான் வருவேன், அப்போ வரும்போது உனக்கு பாருங்க, அந்நாளிலே, எப்ப ஆண்டவர் வரும் நாளிலே என்னத்தை கொடுப்பாராம், உன்னை முத்திரை மோதிரத்தை உன் கையில கொடுப்பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? முத்திரை மோதிரம்னா என்னது பாருங்க, அந்த நாள்ல ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த முத்திரை மோதிரத்தினால ஒரு அச்சு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அதை மாத்தி யாருமே என்ன செய்ய முடியாது, ராஜாவே மாத்தியே எழுத முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் கொடுப்பார். நீங்க சொல்றதுதான் நடக்கும். பாருங்க, அந்த நாட்கள்ல நீங்க போக போக தேவனுடைய ஊழியத்தை நீங்க வாஞ்சையோடு செஞ்சு பாருங்களேன். தேவனுக்காக நீங்க பிரயாசம் எடுத்து பாருங்களேன். எவ்வளவு பலவீனம் தான், வலிதான், வேதனை தான், கஷ்டப்பட்டு நீங்க செஞ்சு பாருங்க. உங்க தூக்கத்தை தேவனுக்காக என்ன செய்யுங்க, கரையமா செலுத்துங்க. உங்களுடைய பணத்தை, உங்களுக்கு என்னென்ன முடியுமோ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஏதாவது பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். நீ என்ன சொல்றியோ அதான் நடக்கும். என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதைத்தான் தேவன் நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதிகாரத்தை கொடுப்பார், உங்களோடு கூட இருப்பார். உங்களை தெரிந்து கொண்ட தேவன் பாருங்க, உங்களை அதிகாரத்தை கொடுத்து உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 5 காரியம் சொன்னேன். தேவனுடைய ஊழியத்தை நீங்க எடுத்து செய்யும் போது தேவன், நீங்க ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் போது தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். அவர் உங்களோடு கூடவே இருப்பார். என்னைக்கு நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்றிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதோட மாத்திரமல்ல, பிந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் என்ன செய்து, இப்போ உள்ள ஆலயம் எப்படி இருக்குமா, மகிமை எப்படி இருக்குமா, பெரிதா இருக்கும். அடுத்தது அதிகாரத்தை கொடுப்பார். உங்களை முத்திரை மோதிரமாக தேவன் வைப்பார். ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ், ஒரு ஆசீர்வாதம் சொல்றேன் பாருங்களேன். ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. எகிப்துல இருந்து புறப்படும் போது அவரோடு பண்ண உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? யாத்ரா 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். செஞ்சாரா ஆண்டவர்? எகிப்து ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது வனாந்தரத்தில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா? எப்படிப்பட்ட அற்புதங்கள்! மன்னாவை கொடுத்தாரு, காடைகளை கொடுத்தாரு, பாறையில் தண்ணி வர வச்சாரு. இந்த அற்புதத்தை யாராவது பார்த்துருப்பாங்க முன்னாடி? அப்படிப்பட்ட அதிசயங்களை தேவனுடைய வாழ்க்கையில செய்வாங்க. அல்லேலூயா. எப்போ தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் பிரயாசப்படும் போது. இத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் எழுதி நிற்போம். கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்க உள்ளது ஒரு பாரத்தை வச்சிருக்கீங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களை நாங்கள் நினைக்க உங்களுடைய ராஜ்யத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தில் ஒரு பாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, எவ்வளவோ நெருக்கங்கள், போராட்டங்கள் வாழ்க்கையில் கொண்டு இருக்கின்றன. நாங்க கொஞ்சமா மிகுதியாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுவடை செய்வதற்கான காரணத்தை இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. நிறைய பிரயாசப்படுறோம், ஆனா வெறுமை, குறைவு, காரணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி தகப்பனே. உங்களுடைய சித்தம் என்னங்கிறது இந்த நாளில் உணர்த்தினதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ராஜ்யத்தின் பணியை நாங்கள் உற்சாகமாய் செய்யும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதம் அது வருங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றும். ஆத்தும பாரத்தை, சபையை குறித்த தரிசனத்தை
உள்ளத்தில் வைத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் சேர்த்து தரப்படும் என்று சொன்னீரே. எல்லாவற்றையும் சேர்த்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கிருபினால் மூடிக்கொள்ளும். ஒரு முத்திரை மோதிரமாய் வைப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவோடு கூட இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி. பெரிய காரியங்களை நாங்கள் செய்திட என் நாள் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் ஐக்கியம் வழி நடத்துதலும் பலப்படுத்துதலும் நம்முடைய குடும்பத்தை நிர்வாகித்து நம்மை ஆசீர்வதித்து என்னென்ன காப்பாராக. ஆமென். God bless you.